நண்பர்களே, எந்த சாபத்தால் பெண்கள் மட்டுமே கர்ப்பம் தரிக்கிறார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா? ஆண்கள் ஏன் கர்ப்பம் தரிக்க மறுக்கிறார்கள்? இந்த உலகத்தில் இந்த துயரத்தை பெண்கள் மட்டுமே ஏன் அனுபவிக்க வேண்டும்? இதன் பின்னால் ஒரு பழங்கால கதை நம் புராணங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பிரம்மதேவர் சரஸ்வதி தேவிக்கு இதை பற்றி சொன்னார். அந்த கதையை கேளுங்கள். ஒருமுறை நாரத முனிவர் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் கேட்டார், பிரபு, பெண்கள் மட்டுமே ஏன் கர்ப்பம் தரிக்கிறார்கள்? ஆண்கள் ஏன் கர்ப்பம் தரிக்க மறுக்கிறார்கள்? பிரம்மதேவர் ஏன் இந்த முறையில் உலகை படைத்தார்? இதற்கு பின்னால் உள்ள ரகசியம் என்ன என்று கேட்டார். ஸ்ரீகிருஷ்ணர் நாரதரை பார்த்து சொன்னார், தேவரிஷி, நீங்கள் மிகவும் சிறந்த கேள்வி கேட்டுள்ளீர்கள். இந்த கேள்விக்கு பதில் ஒன்று உள்ளது. அது ஒரு பழமையான கதையில் கூறப்பட்டுள்ளது. அதனால் நான் இப்பொழுது உங்களுக்கு அந்த கதையை கூறுகிறேன். இந்த கதையை கேட்ட பிறகு ஏன் பெண்கள் மட்டுமே கர்ப்பம் தரிக்கிறார்கள், ஆண்கள் ஏன் கர்ப்பம் தரிப்பதில்லை என்பது புரிந்து கொள்வீர்கள். அதன்பின் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் நாரதருக்கு அந்த கதையை சொல்வதை ஆரம்பித்தார். ஒரு சமயம் பிரம்மலோகத்தை சுற்றி ஒரு அற்புதமான தெய்வீக ஒளி பரவியது. அந்த ஒளி சூரியனுடையதும் அல்ல, அந்த ஒளி சந்திரனுடையதும் அல்ல. அது பிரம்மாஜியின் சொந்த ஒளி. பிரம்மாவின் அருகில் வெண்மையான உடை அணிந்தார் சரஸ்வதி தேவி. அவரது கையில் அழகான மயில் இறகுகள் அலங்கரிக்கப்பட்ட வீணை இருந்தது. சரஸ்வதி தேவி பிரம்மாவின் காலடியில் அமர்ந்து இனிமையான குரலில் பேச ஆரம்பித்தார். சுவாமி, இந்த உலக படைப்பில் நீங்கள் எண்ணற்ற அற்புதங்களை உருவாக்கியுள்ளீர்கள். உங்கள் விருப்ப சக்தியால் ரிஷிகள், தேவர்கள், கந்தர்வர்கள் மற்றும் அழகிய அப்சராக்களை படைத்துள்ளீர்கள். பெண்களுக்கு நீங்கள் அழகு, சஞ்சல மனம் மற்றும் கவர்ச்சியை வழங்கியுள்ளீர்கள். ஆனால் ஒரு விஷயத்தில் நான் மிகவும் குழப்பமடைந்துள்ளேன். இந்த உலகத்தில் கர்ப்பம் தரிக்கும் கடமையும் அதன் வலியும் பெண்களுக்கு மட்டுமே ஏன் வழங்கப்பட்டுள்ளது? இந்த சிறப்புரிமையும் இந்த கஷ்டமும் ஏன் பெண்களுக்கு மட்டும் வழங்கப்பட்டது? பிரம்மா 4 திசைகளையும் பார்த்து லேசாக புன்னகை செய்தார். அவரது முகத்தில் ஒரு ஆழமான சிந்தனை தெரிந்தது. அவரது முகத்தில் ஒரு ரகசியத்தின் ஒளி பிரகாசித்தது. அவர் தனது ஆசனத்தை சற்று திருத்திக் கொண்டு கூறினார், தேவி, இன்று நீங்கள் மிக முக்கியமான கேள்வி எழுப்பியுள்ளீர்கள். இந்த கேள்விக்கு நான் பதிலளிக்க விரும்புகிறேன். ஆனால் அதை ஒரு பழங்கால கதையின் மூலம்தான் விளக்க முடியும். இந்த கதை மிகவும் பழமையானது, பண்டை காலத்தின் கதையாகும். இந்த கதையின் விதை படைப்பின் ஆரம்பத்திலேயே விதைக்கப்பட்டிருந்தது. இந்த கதையை கேட்பதன் மூலம் உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். இந்த கதையை எந்த பெண் ஆர்வத்துடன் மற்றும் கவனமாக கேட்கிறாளோ அவளுக்கு நிச்சயம் நல்ல குணம் கொண்ட மகன் பிறக்கும் என்று கூறப்பட்டது. சரஸ்வதி தேவி பிரம்மாவின் முகத்தை பார்த்து, பிரபு, இந்த கதையை கேட்க எனக்கு மிகுந்த ஆவல். தயவு செய்து இந்த கதையை எனக்கு கூறுங்கள் என்று மரியாதையுடன் வேண்டினார். பிரம்மா சில வினாடிகள் தமது கவனத்தை பிரம்மலோகத்தின் தெய்வீக ஒளியில் செலுத்தினார். அவர் பேசத் தொடங்கிய போது அவரது குரல் மிகுந்த கம்பீரத்துடன் ஒலித்தது. தேவி, கவனமாக கேள். இந்த கதை படைப்பு ஆரம்பமான காலத்தை சேர்ந்தது என்று கூறினார். அந்த காலத்தில் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையே ஒரு பெரிய போர் நடைபெற்றது. அந்த காலத்தில்தான் கர்ப்பம் தரிக்கும் இந்த ரகசியம் வெளிக்கொணரப்பட்டது. இந்த கதையின் பின்னால் மகரிஷி புலஸ்தியர் மற்றும் தேவி ஹவிஷ்யாவின் கதை இருக்கிறது என்றார். மகரிஷி புலஸ்தியர் எனது ஞானத்தின் வெளிப்பாடாக பிறந்தவர். அவர் என் மனதுக்கு மிகவும் பிடித்த மகன்களில் ஒருவராக இருந்தார். அவர் மிகுந்த தபஸ்வி, ஞானம் மிகுந்தவர் மற்றும் தர்ம சிந்தனை கொண்டவர். இந்த உலகில் அவரை தோற்றுவித்த போது அவருக்கு பல்வேறு வித்தியைகளை வழங்கினேன். அவர் வேதங்களை அறிந்தவரும் சாஸ்திரங்களில் பண்டிதரும் தபசியாவின் சிறந்த அடையாளமாக கருதப்பட்டவரும் ஆவார். அவரது பிறப்பின் நோக்கம் உலகத்தில் தர்மத்தை நிலைநிறுத்துவதும் மனிதகுலத்திற்கு உண்மையான தபசியா மற்றும் கட்டுப்பாட்டு வாழ்க்கையின் முக்கியத்துவத்தை கற்பிப்பதும் ஆகும். தபசியா மற்றும் தியானத்தின் மூலம் ஆன்மீக உணர்வை பெறுவதற்கும் உலக நன்மைக்கான பாதையை திறக்கவும் நான் அவருக்கு அறிவுறுத்தினேன். என் கட்டளையின்படி சத்திய யுகத்தில் மகரிஷி புலஸ்தியர் தபஸ்யைக்காக சுமேரு மலையை நோக்கிச் சென்றார். அந்த இடம் தெய்வீகமானது, புனிதமானது மற்றும் இயற்கையின் அழகால் நிரம்பியிருந்தது. சுமேரு மலையின் உச்சியில் அவர் தனது ஆசிரமத்தை கட்டினார். அந்த ஆசிரமம்
மூங்கில் புல் மற்றும் காட்டு மரங்களால் ஆனது. அந்த இடம் உயரமான மரங்கள், நீர்வீழ்ச்சிகள் மற்றும் அமைதியான சூழ்நிலையால் சூழப்பட்டிருந்தது. அந்த ஆசிரமம் மகரிஷி புலஸ்தியரின் தபஸ்யையின் முக்கிய இடமாக மாறியது. மகரிஷி புலஸ்தியர் அங்கு கடுமையான தபஸ்யையை ஆரம்பித்தார். அவரது தபஸ்யையால் தெய்வீகம் எங்கும் பரவத் தொடங்கியது. அவரது உடலிலிருந்து வெளிப்பட்ட ஆற்றல் மிகுந்த சக்தி வாய்ந்ததாக இருந்தது. அந்த சக்தி தேவர்கள், கந்தர்வர்கள் மற்றும் அப்சரஸ்களின் கவனத்தை ஈர்க்கத் தொடங்கியது. சுமேரு மலை தேவர்களுக்கும் கந்தர்வர்களுக்கும் மிகவும் பிடித்தமான இடமாக இருந்தது. அங்குதான் அப்சரஸ்கள், கந்தர்வர்கள் மற்றும் அசுரர்கள் அடிக்கடி வந்து சென்று கொண்டிருந்தார்கள். அவர்கள் மகரிஷி புலஸ்தியரை கண்டதும் அவரின் கடுமையான தபஸ்யையை கண்டு ஆச்சரியத்தில் மூழ்கினர். அவரது தெய்வீகமும் தபஸ்யையின் தாக்கமும் ஆழமாகவும் வலிமையாகவும் இருந்தது. அனைவரும் தங்கள் விளையாட்டுகள் மற்றும் நடனங்களின் மூலம் அவரை திசை திருப்ப முயன்றனர். அழகு மற்றும் சுறுசுறுப்பில் புகழ்பெற்ற அப்சரஸ்கள் புலஸ்தியரின் தபஸ்யையை கலைக்க பலவிதமான தந்திரங்களை பயன்படுத்தத் தொடங்கினர். அவர்கள் அவரது ஆசிரமத்திற்கு அருகில் வந்து இனிமையான குரலில் பாடத் தொடங்கினர். சிலர் வீணையை இசைத்தனர். சிலர் தங்க மணிகளின் இனிமையான ஒலியால் அந்த இடத்தை ஒலிக்கச் செய்தனர். சில சமயங்களில் அவர்கள் மலர் மாலைகளை புலஸ்தியரிடம் கொண்டு சென்று பரிசாக வழங்கினார்கள். சிலர் தங்கள் அழகை காட்டி அவரது தபஸ்யையை கலைக்க முயன்றார்கள். ஆனால் மகரிஷி புலஸ்தியர் தனது சாதகத்தில் முழுமையாக மூழ்கியிருந்தார். அவர் அவர்களை பொருட்படுத்தவே இல்லை. அதை பார்த்த அப்சரஸ்களும் கந்தர்வர்களும் மேலும் வெறிச்சோடி தங்கள் முயற்சிகளை அதிகரித்தனர். பலவிதமான அரக்கர்களும் வந்து அவரது பொறுமையை சோதிக்க தங்கள் முயற்சிகளை தொடங்கினர். அந்த அரக்கர்கள் கடுமையான குரலில் கீச்சுக்கொண்டு அவரது தவத்தில் இடையூறு செய்து சென்றனர். ஆனால் மகரிஷியின் மனம் ஒருபோதும் கலங்கவில்லை. ஒரு நாளில் அப்சரஸ்கள் அதிகமான சத்தங்களை எழுப்பி கந்தர்வர்கள் தங்கள் விளையாட்டு மைதானங்களை அவரது ஆசிரமத்திற்கு அருகில் கட்டினார்கள். அப்போது மகரிஷி புலஸ்தியர் தனது தபஸ்யையிலிருந்து எழுந்தார். அவரது கண்களில் கோபத்தின் ஒளி தெளிவாக தெரிந்தது. அவரது குரல் வானம் போல் முழங்கியது. மிகவும் கம்பீரமாக இருந்தது. அவர் அனைவரிடமும் எச்சரிக்கையாக கூறினார், அப்சரஸ்களே, கந்தர்வர்களே, இங்கு சுற்றித் திரியும் உயிரினங்களே, என் தவத்தின் முக்கியத்துவத்தை நீங்கள் புரிந்து கொள்ளவில்லையா? தர்மம், தவம் மற்றும் கட்டுப்பாடு உங்களுக்கு எந்த மதிப்பும் இல்லையா? நான் இங்கு உலக நலனுக்காக தவம் செய்து கொண்டிருக்கிறேன். என் தவத்தை மீண்டும் மீண்டும் குறுக்கிடுகிறீர்கள் என்று கூறி அவரது கோபத்தால் அப்சரஸ்களும் கந்தர்வர்களும் பெரும் பயத்தில் உறைந்தனர். ஆனால் அவர்களிடத்தில் சிலர் இந்த எச்சரிக்கையை அற்பமாகவே எடுத்துக்கொண்டனர். இதை உணர்ந்த புலஸ்தியர் மிகவும் கோபமடைந்து, அப்சரஸ்களே, கந்தர்வர்களே, அரக்கர்களே, மனிதர்களே, இன்று நான் உங்களையெல்லாம் எச்சரிக்கிறேன் என்று சொன்னார். இனி என் தவத்தில் குறுக்கிடும் எந்த உயிரினமும் கருவுறும் என்றார். அது ஆண் ஆனாலும் பரவாயில்லை, பெண் ஆனாலும் பரவாயில்லை, கந்தர்வனாக இருந்தாலும் அரக்கனாக இருந்தாலும் எனது தவத்தில் குறுக்கிடும் எவரும் கருவுறும், கற்ப வேதனை அனுபவிக்க வேண்டியிருக்கும் என்று கூறினார். இது எனது சாபம். இந்த சாபத்தை யாராலும் மாற்ற முடியாது என்றார். பிரம்மதேவர் கூறினார், தேவி, மகரிஷி புலஸ்தியரின் இந்த வார்த்தைகள் பிரபஞ்சம் முழுவதும் பிரதித்வனித்தன. அச்சத்தில் சிக்கிய அப்சரஸ்களும் கந்தர்வர்களும் அங்கிருந்து ஓடி சென்றனர். அந்த சாபத்தின் தாக்கம் மிக ஆழமாக இருந்தது. இனி சுமேரு மலையில் எந்த உயிரினமும் அவரது தவத்தில் குறுக்கிட தைரியம் செய்யவில்லை. புலஸ்தியர் மீண்டும் தியானத்தில் திரும்பி கடுமையான தவத்தை தொடர்ந்தார். அவரது தவத்தின் சக்தியால் அந்த இடம் மேலும் புனிதமும் தெய்வீகமும் ஆனது. அந்த அமைதியான சுமேரு மலையில் மகரிஷி புலஸ்தியர் தனது தவத்தில் மூழ்கியிருந்தார். அந்த நேரத்தில் இயற்கையின் அழகு தனது உச்ச நிலையை எட்டியிருந்தது. அங்குள்ள பள்ளத்தாக்குகள் பசுமையால் மூடப்பட்டிருந்தன. அருவிகள் தெளிவான நீருடன் இசை போல் ஒலித்தன. அந்த இடத்தில் பறவைகளின் இனிய கீச்சும் அந்த சூழ்நிலைக்கு இன்னொரு புனிதத்தன்மையை கொடுத்தது. ஆனால் இப்போது அந்த இடம் சாதாரண உயிரினங்களுக்கு பயத்தை ஏற்படுத்தும் இடமாக மாறிவிட்டது. காரணம், புலஸ்தியரின் சாபமும் கோபமும் யாரையும் அந்த இடத்திற்கு வரவிடவில்லை. இதன் பின்னர் அந்த மலையின் குகைகளில் அமைந்திருந்த ஒரு சிறிய ஆசிரமத்தில் மகரிஷி திருநபிந்து தனது மனைவி மற்றும் மகள் ஹவிர்புவாவுடன் வாழ்ந்து கொண்டிருந்தார்.
ஹவிர்புவா ஒரு இளம் பெண், மிகவும் அழகானவள், சஞ்சல சுபாவமும் கொண்டவள். அவளது அழகு எண்ணத்துக்கு எட்டாத வகையில் இருந்தது. அவளைக் கண்டதும் தேவலோகத்தின் அப்சரசுகளுக்கே பொறாமை ஏற்பட்டது. அவளது மென்மையும் புன்னகையும் யாருடைய மனதையும் கவர்ந்துவிடும். இயல்பிலேயே அவள் ஆர்வமுள்ளவள், எளிமையானவள். ஆனால் அதே நேரத்தில் அவளது குழந்தை மனசு அவளை குகைகளிலும் காட்டுகளிலும் சஞ்சரிக்கத் தூண்டியது. ஒரு நாள் ஹவிர்புவா தனது தோழிகளுடன் மலையின் குகைகளில் விளையாடிக் கொண்டிருந்தாள். விளையாடிக் கொண்டிருக்கும்போது அவளது தோழிகள் அவளை விட்டு பிரிந்துவிட்டனர். அவர்களை தேட ஹவிர்புவா சஞ்சல மனதுடன் மலையின் உச்சியை நோக்கி ஏறத் தொடங்கினாள். தோழிகளை அழைத்தபடி சுமேரு மலையின் ஒரு பகுதியை அடைந்தாள். அங்கு மகரிஷி புலஸ்தியரின் ஆசிரமம் இருந்தது. அந்த இடம் மிக அமைதியாக இருந்தது. 4 புறமும் தவத்தின் சக்தி நிறைந்திருந்தது. ஹவிர்புவா முதலில் அதை புரிந்து கொள்ளவில்லை. தோழிகளை அழைத்தபடி மகரிஷியின் ஆசிரமம் வரை வந்தாள். ஆனால் அவள் உள்ளே அடியெடுத்து வைத்தவுடன் மகரிஷி புலஸ்தியர் தியானத்திலிருந்து கண்களை திறந்தார். அவருடைய பார்வை ஹவிர்புவா மீது விழுந்ததும் சாபத்தின் சக்தி உடனடியாக செயல்பட்டது. இதுவரை தோழிகளை தேடுவதில் மூழ்கியிருந்த ஹவிர்புவா திடீரென்று தன் உடலில் வித்தியாசமான மாற்றம் நிகழ்வதை உணர்ந்தாள். புலஸ்தியரின் தவமும் சாபத்தின் சக்தியும் மிகவும் வலிமையாக இருந்தன. அவரது முன்னிலையில் நிற்பதாலேயே ஹவிர்புவாவின் உடலில் அதன் தாக்கம் நேர்ந்தது. அவளது உடல் நிறம் மெதுவாக வெளிரத் தொடங்கியது. அவளது மூச்சு வேகமாகியது. உடல் முழுவதும் வலியால் நிரம்பியது. திடீரென வயிற்றில் ஒரு வித்தியாசமான உணர்வை உணர்ந்து அவள் வயிற்றில் கை வைத்தாள். அவளது இளம் உடல் கர்ப்பம் பெற்றவள் போல் தோன்றியது. இது அவளுக்கு பேரிய ஆச்சரியத்தையும் பயத்தையும் ஏற்படுத்தியது. அவள் பயத்தில் மகரிஷியை பார்த்தாள். ஆனால் மகரிஷி மீண்டும் தியானத்தில் மூழ்கிவிட்டார். அப்போது ஹவிர்புவாவின் தோழிகள் அவளை தேடி அந்த இடத்திற்கு வந்தனர். அவளைக் கண்டதும் அவர்கள் பெரும் அதிர்ச்சியில் உறைந்தனர். கலங்கிய குரலில் ஹவிர்புவா கூறினாள், நண்பிகளே, என்ன நடக்கிறது எனக்கு புரியவில்லை. நான் உங்களை தேடிக்கொண்டே இங்கு வந்தேன். ஆனால் இந்த தபஸ்வியை பார்த்ததும் என் உடலில் இந்த மாற்றம் ஆரம்பமானது. என் உடலில் மிகவும் வித்தியாசமாக உணர்கிறேன். வயிற்றில் ஏதோ அசைவது போல இருக்கிறது. என்னவென்று எனக்கு புரியவில்லை. தோழிகள் அதை கேட்டதும் பயந்து ஹவிர்புவாவுக்கு ஆதரவு கூறத் தொடங்கினர். அவர்களில் ஒருவர் கூறினாள், ஹவிர்புவா, இந்த இடம் மிகவும் பயமுறுத்துகிறது. நாம் உடனடியாக இங்கிருந்து கிளம்ப வேண்டும். இந்த இடத்தில் மகரிஷி புலஸ்தியர் தவம் செய்கிறார் என்று நான் கேட்டிருக்கிறேன். அவரது சாபத்தால் யாரும் அவரை குறுக்கிட முடியாது என்று அனைவரும் சொல்கின்றனர். நீ அறியாமல் அவரது சாபத்தின் பிடியில் சிக்கிவிட்டாய் என்று பிரம்மதேவர் கூறினார். பிறகு அந்த தோழிகள் ஹவிர்புவாவை அழைத்து மகரிஷி திருநபிந்துவின் ஆசிரமம் நோக்கி செல்ல ஆரம்பித்தனர். அந்த வழியில் முழுவதும் ஹவிர்புவா பயம், வெட்கம், கலக்கம் ஆகியவற்றால் பீதியடைந்தவள் போல இருந்தாள். ஹவிர்புவாவின் முகம் வெளிர்ந்து கண்கள் கண்ணீரால் நிரம்பியிருந்தன. ஏன் இதுபோல் நடந்தது என்று அவளுக்கு புரியவில்லை. தோழிகள் உதவியுடன் ஹவிர்புவா எப்படியோ தனது தந்தை மகரிஷி திருநபிந்துவின் ஆசிரமத்தை அடைந்தாள். தனது மகளின் நிலையை பார்த்த திருநபிந்து மற்றும் அவரது மனைவியின் இதயத்தில் பெரும் அதிர்ச்சி ஏற்பட்டது. ஹவிர்புவா அழுகை கலந்த குரலில் முழு நிகழ்வையும் கூறினாள். தந்தையே, எனக்கு தெரியாமல் மகரிஷி புலஸ்தியரின் தவமிருந்த இடத்திற்கு சென்று விட்டேன் என்றாள். அந்த இடம் தடை செய்யப்பட்டது என்று எனக்கு தெரியாது என்று கூறினாள். அவரது பார்வை என் மீது பட்டதும் என் உடலில் இந்த விசித்திரமான மாற்றங்கள் நிகழத் தொடங்கின என்றாள். ஏன் இது நடந்தது என்று எனக்கே தெரியவில்லை என்று கூறினாள். தயவு செய்து என்னை இந்த பிரச்சனையிலிருந்து காப்பாற்றுங்கள் என்று கதறினாள். மகரிஷி திருநபிந்து தியானத்தில் அமர்ந்து தன்னுடைய தெய்வீக பார்வையால் அனைத்தையும் கண்டார். மகரிஷி புலஸ்தியரின் சாபத்தால் தான் மகள் கர்ப்பமாகிவிட்டதாக அவர் உணர்ந்தார். இதை கண்ட அவரின் மனம் துக்கத்தாலும் வருத்தத்தாலும் நிறைந்தது. ஆழ்ந்த மூச்சு விட்ட அவர், இது சாதாரண நிகழ்வு அல்ல என்று மனைவியிடம் கூறினார். இது மகரிஷி புலஸ்தியரின் சாபத்தின் விளைவு என்றார். என் மகள் அறியாமல் அவரது தவம் நடைபெறும் இடத்தில் காலடி வைத்தாள் என்றார். இப்போது அவளே இந்த உலகின் முதல் பெண் கர்ப்பமாகிவிட்டாள் என்றார். பிரம்மதேவர் சொல்கிறார், தேவி, இதையடுத்து திருநபிந்து மகரிஷி புலஸ்தியரிடம் நேரில் சென்று மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று தீர்மானித்தார். அவர் தனது மகளையும் அழைத்துக் கொண்டு சுமேரு மலையை நோக்கி புறப்பட்டார்.
சுமேரு மலையை அடைந்ததும் மகரிஷி புலஸ்தியர் தவத்தில் அமர்ந்திருப்பதை கண்டார். அவரது தெய்வீக ஒளி மற்றும் அமைதியான நிலை திருநபிந்துவின் மனதை அசைத்தது. விரைவில் அவர் கால்களில் விழுந்து வணங்கி கரம் கூப்பி வேண்டினார். மகரிஷியே, நீங்கள் பிரம்மாவின் நேரடி மனநிறைவே. உங்கள் தவமும் புகழும் 3 உலகங்களிலும் பரவியுள்ளது. நீங்கள் பரிசுத்தமான கருணையுடையவர் என்றார். என் மகள் அறியாமல் உங்கள் தவத்திற்கு இடையூறு செய்ததால் உங்கள் சாபத்தின் தாக்கம் அவளுக்கு ஏற்பட்டது. இன்று அவள் கர்ப்பமாகி இருக்கிறாள் என்றால் அது இந்த உலகில் முற்பட நிகழும் நிகழ்வாகும். முனிவரே, என் மகள் இந்த சமூக வாழ்வில் எப்படி நிலைத்து நிற்க முடியும்? யார் அவளை மணக்க விரும்புவார்கள்? அவளுடைய வாழ்க்கை முழுவதும் பழியோடு நிறைந்து விடுமல்லவா என்றார். அவளுக்கு எந்த குற்றமும் இல்லை என்று கூறினார். அறியாமலேயே இந்த சாபத்தின் விழுத்திரையில் சிக்கிக் கொண்டாள். உங்களை வேண்டுகிறேன், தயவு செய்து அவளை மனைவியாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று பீடிகையுடன் கேட்டார். அவள் அனைத்து நற்குணங்களும் கொண்டவள் என்றும் உங்களின் சேவைக்கு தயாராக இருப்பாள். உங்களைப் போன்ற தபஸ்வியுடன் அவளின் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். திருநபிந்துவின் இந்த கருணை மிகுந்த வேண்டுகோள் மற்றும் ஹவிர்புவாவின் கண்ணீரால் புலஸ்தியரின் உறைந்த மனம் கரைந்தது. அவர் தன் தபஸிலிருந்து எழுந்து, முனிவரே, உங்கள் மரியாதை மற்றும் பாராட்டுகள் எனது இதயத்தை நெகிழ வைத்தன என்றார். உங்கள் வார்த்தைகள் எனது உள்ளத்தை தொட்டன. உங்கள் மகள் என் சாபத்தால் கர்ப்பமாகியது உண்மைதான். இந்த கடுமையான சாபத்தின் விளைவுகள் எனக்கு நன்கு புரிகின்றன. இந்த குற்றத்தை நீக்குவது எனது பொறுப்பு. நான் உங்கள் மகள் ஹவிர்புவாவை என் மனைவியாக ஏற்றுக்கொள்கிறேன். அவள் என் மனைவியாக இருப்பதோடு மட்டுமல்லாமல் உலகிலேயே பெண்மையின் முதன்மை உருவாகவும் விளங்குவாள். நீங்கள் தயங்காமல் உங்கள் மகளின் கையை எனக்கு கொடுங்கள். நான் அவளுக்கு மரியாதையும் கண்ணியமும் வழங்குவேன் என்றார். பிரம்மதேவர் கூறுகிறார், தேவி, இதையடுத்து திருநபிந்துவும் அவரது மனைவியும் மிகுந்த மனநிறைவை பெற்றனர். அவர்கள் மகளின் கையை மகரிஷி புலஸ்தியரிடம் ஒப்படைத்தனர். மகரிஷி புலஸ்தியர் தனது தவம் நடக்கும் அந்த புனித இடத்திலேயே ஹவிர்புவாவை மணந்தார். அந்த திருமணத்தில் தேவர்களும் முனிவர்களும் ஒன்று கூடி ஆசீர்வாதம் வழங்கினர். ஹவிர்புவா மகரிஷி புலஸ்தியரின் மனைவியாக அந்த ஆசிரமத்தில் வாழத் தொடங்கினாள். அவள் முழுமையாக அர்ப்பணிப்பு உணர்வோடு மகரிஷிக்கு சேவை செய்யத் தொடங்கினாள். அவர்களின் வாழ்க்கை தபஸ்விகளுக்குரிய தியாகத்தின் உயிரும் ஆன்மாவுமாக மாறியது. ஹவிர்புவா தனது உள்ளத்தில் உள்ள துக்கங்களையும் தாங்கி கணவனை மதிக்கும் தர்மத்தில் நிலைத்தாள். ஒவ்வொரு காலையும் அவள் ஆசிரமத்தை சுத்தம் செய்து சீரமைத்தாள். யாகங்கள் மற்றும் தியானத்திற்கு தேவையான அனைத்தையும் தயார்படுத்தி தவத்திற்கு ஏற்ற சூழலை உருவாக்கினாள். புலஸ்தியர் தன்னை சுற்றி விரிந்திருந்த ஹவிர்புவாவின் பக்திக்கு சற்றேனும் ஈர்க்கப்பட்டார். அவள் நற்குணங்களின் வெளிப்பாடாகவும் தியாகத்தின் பெரும் வடிவமாகவும் அவரால் உணரப்பட்டது. தேவி, உன் தன்னலமற்ற சேவை மற்றும் பக்தி என் இதயத்தை உருக்கியிருக்கின்றன என்றார். நீ இவ்வளவு தூய்மையாக உன் கடமையை செய்திருக்கிறாய். இதற்காக நான் உனக்கு ஒரு வரம் அளிக்க வேண்டும். ஹவிர்புவா தலையை வணங்கிக் கொண்டு, பிரபு, உங்கள் வார்த்தையே எனது வாழ்நாள் செல்வமாகவும் என்றாள். நீங்கள் என்ன கொடுத்தாலும் அது எனக்கு விலை மதிப்பற்றது என்றாள். மகரிஷி புலஸ்தியர் பெருமிதம் மிக்க குரலில், தேவி, உனக்கு என்னை போன்று ஞானமும் சக்தியும் கொண்ட ஒரு மகன் பிறப்பான் என்று நான் உனக்கு வரம் தருகிறேன் என்றார். நீ முதலில் இங்கு வந்தபோது நான் வேதங்களை ஓதிக்கொண்டிருந்தேன். அந்த வேத ஞானம் உன் காதுகளில் ஒலித்தது. அதனால் நீ புனிதமானவளாய் ஆனாய். எனவே உன் மகன் 4 வேதங்களிலும் பரிபூரணமாக தேர்ச்சி பெறுவான். அவன் வேதங்களின் மறைபொருள்களை அறிந்து கொண்டு அதன் அறிவை உலகம் முழுவதும் பரப்புவான். உன் மகன் மிகவும் சக்தி வாய்ந்தவனாகவும் பேரறிஞனாகவும் விளங்குவான். அவனது பெயர் என்றும் அழியாது நிலைத்திருக்கும். விஸ்ரவா என்ற பெயரில் அவன் உலகெங்கிலும் புகழ் பெறுவான் என்றார். பிரம்மதேவர் கூறுகிறார், தேவி, மகரிஷி புலஸ்தியரின் இந்த வார்த்தைகளால் ஹவிர்புவாவின் முகம் பெருமையால் பிரகாசித்தது. அவள் தனது பதிவிரத துறையையும் சேவையையும் மேலும் அதிகமான பக்தியுடன் செய்து வந்தாள். காலம் சென்ற பிறகு ஹவிர்புவா ஒரு தெய்வீக குழந்தையை பெற்றாள். அந்த குழந்தையின் பிரகாசமும் ஒளியையும் பார்த்தபோது அது தேவர்களின் அவதாரம் என தோன்றியது. மகரிஷி புலஸ்தியர் அந்த குழந்தைக்கு பெயர் சூட்டினார். இவன் என் மகன், வேதத்திற்கு உயிர் அளிப்பவன். இந்த குழந்தையின் பெயர் விஸ்ரவா,
இவன் ஞானம், தவம், தர்மத்தின் அடையாளமாக உலகில் அறியப்படுவான் என்றார். பிரம்மதேவர் கூறுகிறார், தேவி, விஸ்ரவா குழந்தை பருவத்தில் தனது தந்தையின் ஆசிரமத்தில் கல்வி மற்றும் தவத்தில் நேரத்தை செலவிட்டான். அவன் 4 வேதங்களையும் முழுமையாக கற்று தேர்ச்சி பெற்றான். மகரிஷி விஸ்ரவா தனது தந்தை மகரிஷி புலஸ்தியரைப் போல் அறிஞனாகவும் தர்மவானாகவும் சத்தியவானாகவும் ஆனார். தனது புலமை மற்றும் தபஸ்யால் உலகம் முழுவதும் புகழ் பெற்றார். அவரது ஞானமும் தர்மமும் 4 திசைகளிலும் பரவத் தொடங்கியது. அந்த புகழையும் பெருமையையும் பார்த்த மகரிஷி பாரத்வாஜ் தனது மகள் இட்விலாவை மகரிஷி விஸ்ரவாவுடன் மணம் முடிக்க தீர்மானித்தார். மகரிஷி விஸ்ரவா மற்றும் இட்விலாவின் திருமணம் மிகவும் புனிதமாகவும் சுபமாகவும் நடைபெற்றது. திருமணத்திற்கு பிறகு இட்விலா தனது கணவரின் சேவையிலும் ஆசிரம நிர்வாகத்திலும் ஈடுபட்டாள். காலம் சென்றபோது இட்விலா ஒரு சக்தி வாய்ந்த மகனை பெற்றாள். அந்த குழந்தைக்கு வைஸ்ரவன் என்று பெயரிடப்பட்டது. வைஸ்ரவனின் பிறப்பிலிருந்தே அவனுள் தெய்வீக குணங்கள் வெளிப்படத் தொடங்கின. அவன் தனது தந்தையைப் போன்று தர்ம சிந்தனையுடன் சத்தியவான் மற்றும் தவவழி கொண்டவனாக இருந்தான். அவனுக்கு குபேரன் என்ற மற்றொரு பெயரும் சூட்டப்பட்டது. அந்த பெயர் பிற்காலத்தில் மிகவும் பிரசித்தி பெற்றது. பிரம்மதேவர் கூறுகிறார், தேவி, குபேரன் வளர்ந்ததும் தர்மம் மற்றும் தவத்தில் ஈர்க்கப்பட்டான். பின்னர் குபேரன் கடுமையான தவ செயலில் ஈடுபட்டான். பல ஆண்டுகள் கடுமையான தவம் செய்து வந்தான். அவன் தவத்தின் சக்தியால் தேவர்களும் ரிஷிகளும் ஈர்க்கப்பட்டார்கள். அவனது தவ செயலை பார்த்து மகிழ்ந்த நான் பிரம்மதேவன் அவன் முன்பு தோன்றி ஆசீர்வாதம் வழங்கினேன். மகனே, உன் தவ செயலால் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன். உன் தர்மம், தவம், கட்டுப்பாடு ஆகியவற்றால் என்னை திருப்தி செய்துள்ளாய். எனவே உனக்கு வரம் அளிக்கிறேன். நீ வடக்கு திசையின் அதிபதியாகவும் செல்வத்தின் தலைவராகவும் ஆழ்வாய். உன்னிடம் அளவற்ற செல்வமும் செழிப்பும் இருக்கும். அதோடு நான் உனக்கு புஷ்பக விமானத்தையும் அளித்தேன். இந்த விமானம் மனதில் நினைத்த வேகத்தில் செல்லும் திறன் கொண்டது. மேலும் அரிய ரத்தினங்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. இந்த விமானம் தேவர்களுக்கே அரிதான ஒன்றாக இருந்தது. குபேரனை ஆசீர்வதித்து கந்தமாதன மலையில் இருக்கும் செல்வத்தின் அதிபதியாக அமைத்தேன். அந்த செல்வத்தின் 4இல் ஒரு பங்கு அவனுக்கு உரிமையாகவே இருந்தது. குபேரன் அந்த செல்வத்தில் ஒரு பங்கினை மனிதர்களுக்கும் கிடைக்கும்படி செய்தான். இவ்வாறு குபேரன் செல்வத்தின் அதிபதியாகவும் தேவர்களின் பொருளாளராகவும் ஆனான். அதே சமயம் மகரிஷி விஸ்ரவா 2வது திருமணத்தை கைகேசி என்ற அழகிய பெண்ணுடன் மேற்கொண்டார். கைகேசி ஒரு அபூர்வ அழகும் வல்லமையுடனும் கூடியவள். தனது பக்தியும் சேவையாலும் மகரிஷி விஸ்ரவாவின் இதயத்தில் தனக்கென ஒரு சிறப்பிடம் பெற்றிருந்தாள். அந்நாள்களில் சிவபெருமான் தனது அருமை மனைவி பார்வதிக்காக ஒரு தெய்வீக அரண்மனையை கட்டுவதற்கு முனைந்தார். அந்த அரண்மனைக்கு இலங்கை என்று பெயரிடப்பட்டது. அந்த இலங்கையின் கட்டமைப்பு அபூர்வமாகவும் பிரம்மாண்டமாகவும் இருந்தது. 3 உலகங்களிலும் அதன் ஒப்புமை இல்லாததாக கருதப்பட்டது. முழுவதும் தங்கத்தில் கட்டப்பட்ட அந்த அரண்மனை சீரிய வேலைப்பாடுகளாலும் பொலிவூட்டும் இரத்தினங்களாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. அந்த அரண்மனையின் கட்டுமான பொறுப்பை விஸ்வகர்மா மேற்கொண்டார். இலங்கையின் கிரக பிரவேச நாளில் சிவபெருமான் தேவர்களையும் ரிஷி முனிவர்களையும் அழைத்து வந்தார். மகரிஷி விஸ்ரவா மற்றும் அவரது மனைவி கைகேசியும் அந்த புனித நிகழ்விற்கு அழைக்கப்பட்டனர். அந்த தெய்வீக கிரக பிரவேச நிகழ்வில் விஸ்ரவா மற்றும் கைகேசி தங்கத்தில் பொலிந்த இலங்கையின் அபூர்வ அழகையும் செழிப்பையும் பார்த்து மகிழ்ந்தனர். தங்கச் சுவர்களும் விஸ்வகர்மா ஆற்றிய சிறந்த வேலைப்பாடுகளும் கொண்ட அந்த அரண்மனைகள் கைகேசியின் மனதை மயக்கியது. இலங்கையின் அந்த வியப்பூட்டும் செழிப்பு கைகேசியின் உள்ளத்தில் பேராசையை ஊட்டியது. இயல்பிலேயே தந்திரம் மற்றும் பேராசை கொண்டிருந்த கைகேசி தனது கணவர் விஸ்ரவாவின் மனதில் இந்த தெய்வீகமான இலங்கையை பெற்றிட வேண்டும் என்ற எண்ணத்தை விதைத்தாள். அவள் தந்திரமாக, சுவாமி, இந்த தங்க இலங்கை தேவர்களுக்கே கிடைக்காத ஒன்று. இதன் செழிப்பு மற்றும் தெய்வீக தன்மை நிகரற்றது. இது நம்மிடம் இருந்தால் நமது வம்சம் என்றென்றும் செழித்து வலிமை பெறும் என்று சொன்னாள். சிவபெருமான் மிகவும் கருணையுள்ளவரும் எளிமையானவரும் ஆவார். நீங்கள் அவரிடம் இந்த இலங்கையை கேட்டால் அவர் அதை நமக்கு தந்துவிடுவார் என்று வலியுறுத்தினாள்.
தர்மத்திலும் தவத்திலும் நிலைத்திருந்த மகரிஷி விஸ்ரவா கைகேசியின் கூறுகையை மறுத்தார். கைகேசி, இந்த அரண்மனை சிவபெருமானும் பார்வதியும் வாழும் இடம். அதை கோருவது சரியானதல்ல. இது அவர்களுக்கு தெய்வீகத்தையும் அன்பையும் குறிக்கும் நினைவுச் சின்னம். இதை கோருவது நமது தர்மத்திற்கு எதிரான செயலாகும் என்றார். ஆனால் கைகேசி தன் தந்திரத்திலும் பிடிவாதத்திலும் குறைவில்லாமல் இருந்தாள். சுவாமி, நீங்கள் தர்மத்தின் வழிகாட்டி. இந்த இலங்கை நம்மிடம் இருந்தால் அதை தர்மத்திற்கும் சத்தியத்திற்கும் பயன்படுத்துவோம். இது நமது வம்சத்தின் பெருமையை உயர்த்தும் என்றாள். தயவு செய்து சிவபெருமானிடம் இந்த அருளை யாசிக்க வேண்டும் என்று வேண்டுகோள் செய்தாள். தொடர்ந்த வற்புறுத்தலாலும் அழுத்தத்தினாலும் இறுதியில் விஸ்ரவா சம்மதித்தார். கிரகப்பிரவேசம் முடிந்து யாக காரியங்கள் நிறைவு பெற்றதும் விஸ்ரவா சிவபெருமான் முன் பணிந்து, மகாதேவா, படைப்பின் காரணம் நீரே. உங்கள் அருளால் இந்த தெய்வீக தங்க இலங்கை அமைந்திருக்கிறது. தயவு செய்து கருணை காட்டி இந்த இலங்கையை எனக்கு தாருங்கள். தர்மத்தின் பாதையில் மட்டுமே இதனை பயன்படுத்துவேன் என்றார். பிரம்மதேவர் கூறுகிறார், தேவி, சிவபெருமான் எப்போதும் எளிமையானவரும் கருணையுள்ளவருமாக இருப்பவர். விஸ்ரவாவின் இந்த வேண்டுகோளை அவர் மறுக்க இயலவில்லை. முனிவரே, உமது தவத்தையும் தர்மத்தின் மீதான உமது பற்றையும் உணர்ந்து இந்த இலங்கையை உமக்கு தானமாக அளிக்கின்றேன். இதை எப்போதும் தர்மத்திற்கும் சத்தியத்திற்கும் மட்டுமே பயன்படுத்துங்கள் என்று அருளினார். ஆனால் தன் தெய்வீக தங்க இலங்கை தானமாக வழங்கப்பட்டதை அறிந்த பார்வதி தேவியின் கோபம் கொப்பளித்தது. நம் அன்பிற்கும் தெய்வீகத்திற்கும் அடையாளமான இந்த இலங்கையை நீங்கள் வேறொருவருக்கு எப்படி தானமாக அளித்தீர்கள் என்று கோபத்துடன் கூறினாள். பார்வதி தேவியின் வார்த்தைகளை கேட்ட சிவபெருமான் மௌனமாயிருந்தார். ஆனால் பார்வதி அங்கிருந்த கைகேசியின் பேராசையை உணர்ந்தாள். அவள் கைகேசியை நோக்கி, கைகேசி, உன் சுயநலமும் பேராசையும் கொண்டு என் கணவரிடம் இந்த இலங்கையை பெற்றுக்கொண்டாய். ஆனால் நினைவில் கொள், இந்த சூழ்ச்சியால் கிடைத்த இலங்கை ஒரு நாள் உன் வம்சத்தை அழித்துவிடும். இலங்கை முழுவதும் சாம்பலாகவும் உன் பேராசை இங்கே முடிவுக்கு வரும் என்று சபித்தாள். பார்வதி தேவியின் இந்த சாபத்தால் கைகேசி பெரிதும் அச்சமடைந்தாள். ஆனால் அவளது பேராசை குறையவில்லை. பின்னர் பார்வதி தேவியும் சிவபெருமானும் அந்த இடத்தை விட்டு மறைந்தனர். அதன்பின் மகரிஷி விஸ்ரவா அந்த இலங்கையை தனது மகன் குபேரனுக்கு கொடுத்தார். குபேரன் பிரம்மாவின் அருளால் செல்வத்தின் அதிபதியாகவும் வடக்கு திசையின் தலைவராகவும் ஆனார். இலங்கையில் தான் வாழும் இடத்தை உருவாக்கினார். இலங்கை குபேரனின் ஆட்சியின் அடையாளமாக மாறியது. அவரது செழிப்பு தேவர்களையும் மனிதர்களையும் மெய்மறந்து பார்த்தது. ஆனால் கைகேசியின் பேராசையும் தந்திரமும் அவரது மகன் இராவணன் மீது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. இராவணன் மிகுந்த வலிமை கொண்டவனாகவும் பேராசையுடனும் இருந்தான். தன் தாயின் வற்புறுத்தலால் இராவணன் குபேரனிடம் இருந்து இலங்கையை அபகரித்தான். தன் பலத்தாலும் சூழ்ச்சியாலும் இலங்கையை கைப்பற்றி அதை அசுர சாம்ராஜ்யத்தின் தலைநகராக மாற்றினான். திரேதா யுகத்தில் விஷ்ணு பகவான் ராமராக அவதரித்த போது இராவணன் தனது அதிகாரத்தின் பேரில் சீதாதேவியை கடத்தியான். அது அதர்மத்தின் விளைவாக இருந்தது. பகவான் ராமர் தனது படையுடன் இராவணனை அழித்தார். ஆனால் அதற்கு முன்பு சிவபெருமான் அவதரித்த அனுமன் பார்வதி தேவியின் சாபத்தை நிறைவேற்றினான். இலங்கைக்குள் பிரவேசித்த அனுமன் தனது வாலில் எரிபொருளை மூட்டி தங்கத் தோற்றமுடைய இலங்கையை தீயால் விழுங்கச் செய்தான். தங்கம் மின்னும் அந்த இலங்கை கண் இமைக்கும் ஓர் தருணத்தில் சாம்பலாகி அழிந்தது. பார்வதி தேவியின் சாபம் அந்த கணத்தில் முழுமையாக நிறைவேறியது. கைகேசியின் பேராசையும் சூழ்ச்சியும் அதோடு முடிவுக்கு வந்தன. பிரம்மதேவராகிய எனக்கு சரஸ்வதி தேவியை படைக்க வேண்டிய காலம் வந்தபோது அது மிகுந்த சிரமத்துடன் நிறைவேற்றப்பட்டது. ஒரு பெண் என்பது வெறும் உயிரினம் அல்ல, முழு படைப்பின் ஆதார சக்தியாகவே உள்ளாள். மகரிஷி புலஸ்தியரின் சாபத்தினால் உலகின் அனைத்து பெண்களுக்கும் கர்ப்பம் தரிக்கும் புனிதப்பெற பொறுப்பு வழங்கப்பட்டது. ஆனால் அந்த சாபத்தை நான் தெய்வீகமான வரமாக மாற்றினேன். பெண்கள் தங்கள் கருவினால் புதிய உயிர்களுக்கு பிறவியை அளிக்கின்றார்கள். இந்த பொறுப்பு எளிதானதல்ல, மிகவும் கடினமானது. கருவுறும் காலத்தில் ஏற்படும் வலி வரையற்றது. ஆனால் அந்த வலிக்கு பின்னால் இறைவனுடைய உயர்ந்த நோக்கம் மறைந்திருக்கிறது. பெண்கள் இந்த பொறுப்பை ஏற்கும் அளவிற்கு சகிப்புத்தன்மை மிக்கவர்களாக ஆண்களை விட அதிக சக்தியுடன் அவர்களை படைத்தேன். அவர்களுக்குள் உலகின் அனைத்து துக்கங்களையும் வலிகளையும் தாங்கும் அந்த விசேஷமான சக்தி பொதிந்துள்ளது.
அவர்கள் உடல் ரீதியாக மட்டுமல்ல, மனமும் உணர்வுகளும் சிறப்பாக அமைந்திருக்கின்றன. அதுவே அவர்களை ஆண்களை விட பலமாக்குகிறது. பெண்களின் இதயத்தில் நான் பாசத்தையும் அன்பையும் நிரம்ப விட்டேன். அதுவே ஒரு தாயை தனது குழந்தைக்காக எந்தவிதமான வலியையும் தாங்கி நிற்க வைக்கும் காரணமாகிறது. அன்பும் பாசமும் காரணமாகவே பெண்கள் தங்கள் குழந்தைகளை தன்னலமின்றி வளர்க்கின்றனர். குழந்தையின் தேவைகளை பூர்த்தி செய்யவும் அவர்களை பாதுகாக்கவும் பெண்கள் எந்த அளவிலான தியாகத்தையும் செய்ய தயங்குவதில்லை. இத்தகைய பாசம் மற்றும் அன்பே பெண்களின் முழுமையை நிரூபிக்கிறது. இவ்வாறு மகரிஷி புலஸ்தியரின் சாபத்தால் உலகின் பெண்கள் கர்ப்பம் தரிக்கின்றனர். ஆனால் இது வெறும் சாபமல்ல, படைப்பின் ஆழ்ந்த அர்த்தத்தை கொண்ட தெய்வீகமான வரமாகவும். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். மேலும் ஓம் நம சிவாய என்று கருத்துக்களில் எழுதிக் கொண்டு சிவபெருமானின் மீது உள்ள பக்தியை வெளிப்படுத்துங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் தயவு செய்து வீடியோவை லைக் செய்து சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறந்துவிடாதீர்கள். அப்படி செய்தால் இது போன்ற மேலும் பல அற்புதமான கதைகளை நீங்கள் தொடர்ந்து கேட்கலாம். ஓம் நம சிவாய.